அனைவருக்கும் வணக்கம். முருகனருள் ஜோதிடம் எனும் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நான் உங்கள் ஜோதிடர் வெள்ளத்துறை. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்கள் வீடியோக்கள் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த பதிவு குருப்பெயர்ச்சி பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த குருப்பெயர்ச்சி விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:28க்கு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இது கடக ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதுகாலம் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு வராரு. 11ஆம் இடங்கிறது ஒரு சிறப்பான இடம். குருவுக்கு அவர் 11ஆம் இடத்துல ஓராண்டு காலம் இருந்து பொருளாதாரத்தில் கொஞ்சம் நல்ல ஒரு நிலையைத்தான் கொடுத்துருப்பார். அவர் இப்போ 12ஆம் இடத்துக்கு குரு பகவான் இடப்பெயர்ச்சி ஆகி 12ஆம் இடத்துக்கு வரார். இந்த 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் அயன சயன போக விரயஸ்தானம். இந்த விரயஸ்தானத்துக்கு தனகாரகன் வந்தால் பொருளாதாரம் நிறைய விரயமாகும், பண விரயம் அதிகமாக இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சியில் சும்மா எல்லாத்துக்கும் ஆகா ஓகன்னு சொல்ல முடியாது. கிரக நிலவரத்தை எனக்கு ஆராய்ந்து தான் சொல்ல முடியும். 12க்கு குரு வரும் பொழுது சுப விரயங்கள் நிறையாக வரும், விரயம் வரும். அதை நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கிடணும். அது உங்களுடைய திறமை. அது ஏன்னா கடக ராசிக்கு பாக்கியாதிபதி குரு குரு பகவான் பணத்தை கொடுக்கக்கூடியவர், செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடியவர், பாக்கியாதிபதி. அவர் 12ஆம் இடத்தில் அமரும் பொழுது விரயங்கள் நிறையா வரும். எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த பணம் பூரா விரயமாகும். அப்போ அந்த விரயத்தை சுப விரயமாக நீங்கள் மாற்றிக்கிடணும். அது உங்களுடைய திறமை தான். அது ஒரு நிறையா பணம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த பணம் வர்ற பணத்தை என்ன செய்யணும்னா, நீங்கள் ஒரு இடம் மன பூமி வாங்கி போடுறது, இல்லை தங்கம் வாங்கி வைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது சுப விரயமாக வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சியை நடத்துறது, இல்லை குழந்தைகளுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன், அதாவது திருமணம் நடத்தி பார்க்குறது, இந்த மாதிரி சுப விரயங்களாக குழந்தைகளுக்கு எதுவும் வாங்கி வச்சுக்கிறது, இதெல்லாம் சுப விரயமாக வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிடணும். இல்லைனாலும் விரயம் ஆகும். அதனால் அந்த விரயத்தை நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கிடணும். மற்றபடி 12ஆம் இடத்தில் வந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் அனைத்தும் சிறப்பு. குருவுக்கு 5, 7, 9 இப்படி 3 பார்வை உண்டு. அவர் 12ஆம் இடத்தில் அமர்ந்தாலும் அவர் 5ஆம் பார்வையாக துலாமையும், 7ஆம் பார்வையாக தனுசையும், 9ஆம் பார்வையாக கும்பத்தையும் பார்க்காரு. அப்படிங்கும்போது அந்த கடகத்துக்கு அந்த துலாம்ங்கிறது 4ஆம் இடம். 4ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் வண்டி வாகன செலவுகள் அதிகமாக வரும். அந்த வண்டி வாகன செலவுகள் வரும். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, பழைய வாகனங்களை கொடுத்து புது வாகனம் வாங்கிக்கிடலாம். வண்டி வாகனங்கள் ரீதியாக சுப விரயமாக மாற்றலாம். இடமன பூமியை நீங்கள் ஒரு புதுப்பிச்சு அந்த மனையை புதுப்பிச்சு கட்டக்கூடிய அமைப்பு, அந்த மாதிரி சுப விரயமாக மாற்றிக்கிடலாம். தாயாரோடைய உடல்நிலைக்கு கொஞ்சம் செலவுகள் செலவழிக்க கூடும். இப்படி 4ஆம் இடத்துல குரு பார்க்குறதுனால இந்த வழியிலெல்லாம் உங்களுக்கு விரயங்கள் வரும். அதை சுப விரயமாக மாற்றிக்கிடணும். தாயாரோட உடல்நிலை நல்ல முன்னேற்றம் அடையும். இந்த காலகட்டங்கள் உடல்நிலை அதாவது கடகராசி அன்பர்களுக்கு அவருடைய தாயாருடைய உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் இந்த காலகட்டங்களில் அது சரியாகக்கூடிய அமைப்பாக வரும். அதே மாதிரி கடன் சுமை அதிகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் தனுசை பார்க்காரு. உங்களுக்கு நிறைய கடன் இருக்குது அப்படின்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒருவருக்கு பணம் கொடுக்கணும்னா அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காலகட்டங்களில் கொடுத்துருங்க. அந்த கடன் அடைஞ்சிடும். ஏன்னா 6ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால கடன்லாம் அடையக்கூடிய காலகட்டம் தான். அதே மாதிரி எதிரிகள் தொல்லைகளும் உங்களுக்கு கொஞ்சம் நீங்கும். நோய் நொடியிலிருந்து கொஞ்சம் விடுபடுவீங்க. சில எதிர்பாராத அதிர்ஷ்டம்லாம் உங்களுக்கு இருக்கும். 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை குரு பார்க்குறதுனால திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவெல்லாம் இருக்கும். அந்த பணவரவெல்லாம் நீங்கள்
எந்த வழியில் நீங்கள் செலவழிக்கீங்க அதுதான் உங்களுக்கு இப்போ கான்செப்ட். ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு செலவு வரும், அந்த பணத்தை நீங்கள் சுபவிரயமாக மாற்றுறது தான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய வேலை. ஒரு சேமித்து வைப்பீங்களோ, சீட்டு போடுவீங்களோ, ஒரு பணத்தை எங்கேயாவது ஒரு முதலீடு பண்ணுவீங்களோ, அந்த பணத்தை சேஃப்டியாக பண்ணுறதுக்கான வழி என்னென்னமோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். எந்த வழியில் பணம் வந்தாலும் அந்த வழி விரயமாகக்கூடிய அமைப்பு, அதை சுப விரயமாக மாற்றுறது மட்டுமே இந்த குருப்பெயர்ச்சிக்கு அப்புறம் கடகராசி அன்பர்களுக்கான வேலை. அதை கவனமாக செய்யுங்க. மற்றபடி இந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு எந்தவித பாதிப்பு இருக்காது. 100க்கு ஒரு 60% இந்த குருப்பெயர்ச்சி நல்லாயிருக்கும். விரய குருவாக வருவதால் குருப்பெயர்ச்சி காலங்கள் குருப்பெயர்ச்சி முடிந்த பிறகு கடகராசி அன்பர்கள் திரு ஆலங்குடி சென்று குரு பகவானையும், திங்களூர் சென்று சந்திர பகவானையும், உங்கள் ராசி அதிபதி சந்திரன் சந்திர பகவானையும், ஆலங்குடி சென்று குரு பகவானையும் மட்டும் வணங்கி வாங்க. மனோகாரகன், அதாவது சந்திரன் வந்து ஒருவருக்கு மனோகாரகன் என்று பேர். அந்த மனோகாரகனே உங்கள் ராசி அதிபதி. அதனால் கடகராசி அன்பர்கள் எதையும் ஈஸியாக சமாளிக்கக்கூடியவர்கள், மன தைரியமானவர்கள். ஆகையால் அந்த மன தைரியம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால மனோகாரகனாகிய சந்திரனை திங்களூரில் போய் சென்று உங்கள் ராசி அதிபதியை பலப்படுத்தி திங்களூர் போய் சென்று சந்திரனை வழிபட்டு திரு ஆலங்குடி சென்று குரு பகவானை வழிபட்டு வாங்க. இந்த குருப்பெயர்ச்சி ஒரு 60% உங்களுக்கு நன்மையை தரும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.